என்ன அக்கா வாய்ஸ் மாதிரி இருக்கு? மகா அக்கா என்னக்கா என்ன ஆச்சு? ஏன் கத்திக்கிட்டு இருக்க? முதல்ல உள்ள வா. டேய் நான் என்ன நிலைமையில வந்திருக்கேன் தெரியாம நீ உள்ள கூப்பிட்டு இருக்கியா? அண்ணி என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? என் பொண்ணு மதிய காணோம். என்னக்கா சொல்ற? மதிய காணுமா? ஆமாண்டா, அவளை யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க. ஐயோ, கடத்திட்டாங்களா? அக்கா என்னக்கா உளற? மதிய அம்மா கூட தான் இங்க வந்தா. வீட்டுக்கு அம்மா கூட தான் அனுப்பிச்சு வச்சோம். அவளை காணும்டா. எப்ப காணாம போனா? மதிய இங்க இருந்து கூட்டிட்டு போனப்ப வழியில அம்மா கிட்ட பொம்மை வேணும்னு கேட்டிருக்கா. அத வாங்கிட்டு திரும்பி பார்த்தா குழந்தைய காணுமாண்டா. குழந்தைய காணும்னா அப்பவே போன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? இவ்வளவு லேட்டா வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு போன் பண்ணா உனக்கு லைனே கிடைக்கல. என்ன பண்ண சொல்ற? வீட்ல இரு, எங்கேயும் போகாதன்னு படிச்சு சொன்ன. கேட்டாதானே அவ? எனக்கே தெரியாம அம்மா அவளை கூட்டிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. வந்து திரும்பின இடத்துல குழந்தைய காணும்டா. இவன் நம்ம வீட்டை விட்டு போனதும் நம்மள புடிச்ச தரித்திரம் தொலைஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். இவ போனாலும் இவளை தேடி வந்ததுனால இவ தரித்திரம் என் பொண்ணையும் புடிச்சிருச்சுடா. இப்ப என் பொண்ணை காணும்டா. அக்கா மகாவை பத்தி பேசுறதுக்கு இதான் நேரமா? முதல்ல குழந்தைய தேடி கண்டுபிடிச்சாகணும்க்கா. குழந்தைய யார் கடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? அத உன் பொண்டாட்டி கிட்ட தான் கேட்கணும். இவதான் எல்லாரையும் பகச்சு வச்சிருக்காளே. இவளுக்கு தானே எதிரிங்க நிறைய பேர் இருக்காங்க. இவளை பழி தீக்கிறதுக்காக யாரோ ஏன் பொண்ணை கடத்திட்டு போயிருக்காங்கடா. அதனாலதான் இவகிட்ட கேட்க வந்தேன். ஏய் சொல்லுடி, என் பொண்ணை யாரடி கடத்திட்டு போயிட்டா? யாரு கடத்திட்டு போயிட்டா? தயவு செஞ்சு சொல்லு.